வணக்கம் மக்களே. இப்போ நம்மளுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை அண்ணாமலை அவர்கள் தொடங்கி 27ஆம் தேதியோடு முடியுது. பாரத பிரதமர் கலந்துக்கிட்டு அதை முடிச்சு வைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர்கள் நிறைய செய்யணும் அப்படின்றது அவருடைய ஆசை. ஆனால் தமிழ் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் செயல்பட்டால் நல்லாயிருக்கும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது மேலே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு, அதாவது நல்ல படித்த இளைஞர்களுக்கு, எளிய இளைஞர்களுக்கு, ஏழ்மை நிலையில் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக அவர் ரிஸ்க் எடுத்துருக்க மாதிரி எவனும் எந்த அரசியல்வாதியும் யாரும் எடுக்கலை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் அப்படின்னு படிக்கிறது சாதாரண விஷயமா? நம்மளால் முடியுமா? பலவிதமான பேர் பலவிதமாக பேசிக்கிட்டு வரான். ஆனால் அதெல்லாம் நம்ம காதிலே எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா அண்ணாமலை மாதிரி நம்ம தமிழகத்துக்கு கிடைச்ச, தமிழ் மக்களுக்கு கிடைச்ச படித்த இளைஞர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நாங்களாம் படிக்கலை, எதையோ ஒன்று பேசிட்டு கத்திட்டு போகிறோம். யாருக்காக? உங்களுக்காக தான். நாங்களாம் யாருக்காக பேச போகிறோம்? ஆனால் அதாவது இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எனக்கு, என் பசங்க அப்படின்லாம் வரும்போது ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த அண்ணாமலை அவர்கள் வந்திருக்குது. அண்ணாமலை அவர்களுக்கு தலைமை பதவியும் கொடுத்துருக்காங்க பாஜகவில் இருந்து. அது இன்னும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்குது. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்துக்கு போனால், ஒரு விவசாயியை போய் பார்க்க போனால், அவர் சேத்துல இறங்கி அழகா பண்றாரு, அவங்ககிட்ட பேசுறாரு, எல்லாத்தையும் அரவணைச்சி போறாரு. ஆனா இங்க இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு விவசாய நிலத்துல விவசாய பார்க்க போகும்போது விவசாய நிலத்துக்குள்ளாரியே சிமெண்ட் தர போட்டு தான் போனாரு. அது எல்லாருக்குமே தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. இதே போல எந்த ஒரு அரசியல்வாதியும் இருக்க மாட்டான். ஏன்னா இவங்களுக்கு விவசாயியை பற்றி என்னன்னு தெரியாது, விவசாயிங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு தெரியாது. இங்க தமிழ் மக்களை என்னாலும் ஜாதி பேரையும் மத பேரையும் சொல்லி தூண்டி விட்டு இந்த கட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதுலயும் மொழின்றத ஒண்ணு சொல்லி இந்தி வேணாம் போ. அதாவது இந்த பாஜக கட்சின்றது வேற மாநிலத்தோட கட்சி இங்க இருக்கு. அது இந்திக்காரன் கட்சி. எளிமையா சொல்ல போனா அதுதான் இந்திக்காரன் கட்சி. அது இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்க இருக்கக்கூடிய இந்தி வேணான்னு இந்த திராவிட கட்சிகள் தினந்தோறும் வாய்ப்பாடு மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க. இது எதுக்காகன்னா, இந்தி வந்துச்சுன்னா நம்ம மக்கள், அதாவது இந்து மக்களா இருக்கட்டும் சரி, தமிழகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் சொல்றேன், எல்லாரும் வெளிச்சு எடுத்து, ஏன்னா அடுத்தவன் என்ன சொல்றான், என்ன பேசுறான், மோடி அவர்கள் என்ன பேசுறாரு, வேற மாநிலத்துல என்ன பேசுறான், காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்தாலும் அவங்க நமக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கும். ஆனா திமுக காரன் அதெல்லாம் தெரிஞ்சிக்க கூடாது. இங்க இருக்கிறவன் தமிழ்நாட்டில இருந்து வெளியில போய் எவனும் தொழில் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கவன் இஸ்லாமியன் தான் அதிகமா வெளியில போய் தொழில் பண்றான். இங்க இருந்தாலும் வெளியில இருந்து தொழில்களை இங்க வைக்கிறான். ஏன்? கஞ்சா கடத்துறவனே யாரு? ஃபுல்லா இஸ்லாமியன் தான். இப்ப 2000 கோடிக்கு கஞ்சா கடத்தி ஒருத்தன் மாட்டிருக்கான். இந்த விடுதலை சிறுத்தை கட்சியிலையும் திமுகவிலையும் ஒரு பொறுப்புல இருந்திருக்காங்க. இப்ப நீக்கியிருக்காங்க. இதே போல பலவிதமான வேலைகளை இந்த இஸ்லாமிய குரூப்புகள் செஞ்சுக்கிட்டு வருது. இஸ்லாமியர்னா எல்லாரும் கெட்டவன் கிடையாது. ஆனா இஸ்லாமியர்களை இதே போல செய்யறவனுங்களை தான் கட்சிக்கு வச்சிருக்கான் இந்த திமுகவும் விடுதலை சிறுத்தை கட்சியும். இதே போல நம்ம வெளியில போய் நம்ம திருட்டு தொழில் பார்க்க தேவையில்லை. நம்ம இந்தி கத்துக்கிட்டு திருட்டு தொழில் பார்க்க தேவையில்லை. எல்லாத்தையும் கத்து தெரிஞ்சுக்கங்க. அவன் என்ன சொல்றானா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மொழி கத்துக்கணுமா வேண்டாமா? ஆனா அதை கத்துக்கிட்டா அந்த திமுக திராவிட கட்சிகள் அங்க ஆட்சி இருக்க முடியாது. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்மளை இந்தி கத்துக்க வச்சிக்கவே கூடாது, இந்தி கத்துக்க கூடாதவங்க அப்படின்னு சொல்லி முழுமையான வேலைகளை செஞ்சு இந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பை உருவாக்கி நம்ம இங்க வச்சிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்காக, அதாவது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும், படித்தவங்களுக்கும் சொல்கிறேன், படித்தவங்களுக்கு நிறைய விதமாக படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி நாயகனாக அண்ணாமலை இருக்கார். அவரை நமக்காக பலவிதமாக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவருக்காக ஒரு ரிஸ்க் எடுங்க. நம்ம நாடை முன்னேற்றுவார்.
நம்ம டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நானும் நிறைய வீடியோ பேசியிருக்கேன், ஆனால் போடுறோம். ஆனால் டாஸ்மார்க்கை ஒழிக்கிறதுக்கு இளைஞர் கையில் தான் இருக்குது. ஏன்னா திமுக காரன் முழுக்க சட்டசபைக்கு போகும்போதே சரக்கு அடிச்சு தான் போனான்னு தெரியல. ஆனால் ஏன்னா எப்பவுமே சரக்கு, அதில் வரக்கூடிய லாபம், அது மட்டும்தான் அவங்க திமுக திராவிட கட்சிகளுக்கு முக்கியம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அழியக்கூடிய ஒவ்வொரு வீடும், ஐயா நேற்றைக்கு கடலூரில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒயின் ஷாப்பில் 130 ரூபா சரக்கு 135 ரூபா விற்கிறாங்க. அந்த சரக்கும் அந்த டாஸ்மார்க்கில் இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனை. எப்படின்னு பாருங்க, சரக்கு இல்லை, சரக்கு வேணான்னு சொல்லி பிரச்சனை கிடையாது, சரக்கு இல்லைன்னு சொல்லி பிரச்சனை. அந்த அளவுக்கு திமுக ஆட்சி நம்ம மக்களை வந்து ஒரு குடிகாரனா ஆக்கி வச்சிருக்கு. அதில் இன்னும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் நாற்று பிடிக்க போடுறதுக்கு 500 ரூபா கூலி, அதில் 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு நான் சரக்கு அடிச்சுட்டு போனால் மீதி 250 ரூபாயை வச்சு என் பிள்ளைங்களுக்கு படிப்பை பார்க்குறதா, பால் வாங்கி பார்க்குறதா, குடும்ப செலவு பார்க்குறதா, ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லோரும் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க, குடியை நிறுத்துங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு குடி தேவையா? நம்ம வாழ்வாதாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த குடி, இந்த டாஸ்மார்க்கு. அதை வந்து முழுக்க தடை செய்யணும், நிறுத்தணும். தமிழ்நாட்டு முன்னேறதுக்கு நீங்கள் தான் குடிமக்கள், அதாவது நம்ம குடிமக்கள்னா குடிமக்களை தான் நான் சொல்கிறேன். என்ன, அந்த குடிகார மக்கள் தான் நீங்கள் வந்து இதை கொஞ்சமாக நிறுத்தணும், குறைக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். பாஜகவுக்கு ஓட்டும் போடுங்க. நீங்கள் இந்த டாஸ்மார்க்கு போகிறதையும் நிறுத்துங்க. வணக்கம்.